ஏப்ரல் 27 இன்று நேஷனல் டெல் த ஸ்டோரி டே, தேசிய கதை சொல்லும் தினம். இந்த நாளில் நம்ம சேனல்லேருந்து ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நைட்டு 12 மணி, வீடே நிசப்தமாக இருக்குது. ஒரு 7 வயசு குட்டி பையன், அவன் பேர் அர்ஜுன். அவன் மட்டும் போர்வைக்குள்ளே ரொம்ப நடுங்கிக்கிட்டு பயந்த மாதிரி இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவனோட ரூமில் கதவுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் அசைஞ்சிட்ருக்கு. அர்ஜுன் ரொம்பவே பயந்து மெதுவாக போர்வை விலக்கி பார்க்குறான். அந்த உருவத்துக்கு 2 பெரிய கண்கள் இருக்கு. அந்த கண்கள் ரொம்ப மின்ற மாதிரி இருக்கு. அதோட ஒரு பயங்கரமான சத்தமும் கேட்குது. அர்ஜுனுக்கு பயம் தாங்க முடியல. உடல் ஃபுல்லாக வேர்த்துருச்சு, கைகள்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பயம் தாங்க முடியாமல் அப்பா அம்மாவை கூப்பிட நினைக்கிறான். ஆனால் அவன் பயத்தில் அவனால் பேசக்கூட முடியல. அந்த உருவம் நம்மளை ஏதாவது செஞ்சிருமோங்கிற பயத்தில் நடுங்கிக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்போ சடன்லி அந்த உருவம் மெதுவாக அவனை நோக்கி வர ஆரம்பிச்சுது. அர்ஜுனுக்கு பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவன் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டான். பயத்தில் கண்கள்லாம் தண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு அந்த உருவம் அர்ஜுன் மேலே அப்படியே பாஞ்சிச்சு. அர்ஜுன் பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த உருவம் அவனை எதுவுமே செய்யல. அவன் முகத்தோடு முகம் வச்சு அது கொஞ்ச ஆரம்பிச்சிச்சு. என்னடான்னு லைட்டை போட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அர்ஜுனோட நாய் ஜிம்மி தான். ஜிம்மி பக்கத்தில் ஒரு காலி சிப்ஸ் பாக்கெட் இருந்துச்சு. அந்த பாக்கெட்டு ஜிம்மியோட தலையில் மாட்டிக்கிச்சு. அதனால தான் அது மூச்சு விட முடியாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டில் கத்திருக்கு. அதை கேட்டு தான் அர்ஜுன் பயந்துட்டான். அதோட அந்த பாக்கெட்டில் இருந்த அந்த மினுமினுப்பு தான் அது கண்ணில் இருந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. அதை தான் அர்ஜுன் மின்னும் கண்கள்னு நினச்சிருக்கான். இவ்வளோ நேரம் உயிர் போகிற பயத்தில் இருந்த அர்ஜுனுக்கு ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு. ஜிம்மியோட தலையில் இருந்து அந்த பாக்கெட்டை எடுத்துட்டு, ஏண்டா நீ திருட்டுத்தனமாக சிப்ஸ் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் என்னை இப்படி பயமுத்துட்டியே அப்படின்னு சிரிச்சபடியே அதை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான். கதைகளுங்கிறது சும்மா என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் இல்லை, எல்லா கதைகளும் மான கருத்தை சொல்லும். நம்ம கதையும் அப்படிதான். எப்பயுமே தூரத்தில் வச்சு பார்க்கும்போது அது பயமாக தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்மளா கற்பனை பண்ணிக்கிற வரையும் அதோட உண்மை நமக்கு தெரிய போறதில்ல. அது நம்ம லைஃப்ல எடுக்கிற முயற்சிகளாக இருக்கலாம், இல்லை நம்ம லைஃப்ல செய்யணும்னு நினைக்கிற பல விஷயங்களாக இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே அதை தூரத்தில் வச்சு பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் அது பயமாக தெரியுது. அதை நெருங்கி போய் அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் அதோட உண்மை என்னன்னு தெரியும். அது சில நேரத்தில் இது போல் காமெடியாக கூட மாறலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி சொல்கிற கருத்து. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி டெல்லிங் டேவில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு க்யூட்டான ஸ்டோரியை சொல்லி அசத்துங்க. ஸோ இதே போல் உங்கள் மனசுக்கு தோணுன குட்டி ஸ்டோரியை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.